வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ் மொழி வாழ்த்து. இது நம்ம எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் எப்படி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ இதில் பாடல் வரிகள் கொடுத்து வினாக்கள் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பாடல் வரிகளை நல்லபடியாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, இது யாருடையது? இந்த மாதிரி முக்கியமான வரிகளை உங்களுக்கே தெரியும் வாசித்து பார்க்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி வரிகள் கொடுத்து இதெல்லாம் பாடல் வரிகள் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த எண்டு கொடுத்து வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, இது யாருடைய பாடல் வரிகள் அப்படிங்கிற கொஷினாகவும் வைக்கலாம். ஸோ பாரதியாருடையது தான் இதெல்லாம். நம்மளுக்கு பாரதியார் பற்றின எல்லா கூற்றுகளுமே தெரியும். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக அந்த சொல்லும் பொருளும் பார்க்கணுமா? நிச்சயமாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு அப்படிங்கிறதுக்கெலாம் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிலப்பகுதி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இசை அப்படிங்கிறதுக்கு புகழ். இது ரெண்டுமே கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கிறது, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து நூல்வெளி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்ததான். இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களை எழுதி விடுதலை போருக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய உரைநடை நூல்கள் தான் நம்மளுக்கு இங்கே புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் இருக்கிறத நல்லா தரவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ சந்திரிகையின் கதை, தராசு, இது இவருடைய உரைநடை நூல்கள். நிறைய எழுதியிருக்காரு. நம்மளுக்கு எது கொஷினாக வரும்? நம்ம புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதானே. ஸோ நம்ம அதை நல்லா தரவாக படிச்சுக்கிட்டா போதும். ஸோ சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது இவருடைய உரைநடை நூல்கள். அதே மாதிரி இவருடைய எப்படியெல்லாம் இவரை பாரதிதாசன் புகழ்ந்திருக்காரு. கொஷின் நம்மளுக்கு இதுதான். பாரதிதாசன் இவரை எவ்வாறு புகழ்ந்திருக்கார் அப்படின்னா பாருங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இது யாரு பாராட்டியது? பாரதியாரை யாரு பாராட்டியதுன்னா பாரதிதாசன். நம்மளுக்கு கொஷின் அங்கே அதுதான். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்படுகக்கூடிய கொஷின். நன்றி.